அனைவருக்கும் தமிழில் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அளவு சுடிதாரை வச்சுட்டு துணியில் எப்படி வரைய போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த அளவு சுடிதார் வந்துட்டு நம்ம அளவு எடுத்து தைக்கிறது போன வீடியோவில் பார்த்தாச்சு. இப்போ அளவு சுடிதார் வச்சுட்டு இந்த ஃப்ரில் வச்சு எப்படி தைக்க போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இப்போ இந்த சுடிதார் பேண்ட்டு துணியை 4ஆக மடிக்கிறோம். 4 லேயராக மடிக்கும் போது அதாவது ஒரு துணிக்கு இப்போ இந்த டிசைன் இப்படி இருக்கிறதுனால நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக 4ஆக மடிச்சிருக்கேன். இல்லை அகலத்தை 2ஆக மடிச்சுட்டு உயரத்தை தான் 2ஆக மடிக்கணும். எப்போவுமே ராங் சைடில் போடுங்க. இது மேல் பக்கம் அதில் வரைஞ்சி கொடுத்தா இந்த டிசைன்லாம் இருந்துடும். ஸோ நீங்கள் உள்பக்கம்தான் வரையணும். இந்த பேண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேண்ட்லேயும் ஒரு விதமாக இருக்கும். இது மேலே பேண்டு மட்டும் காமனாக இருக்கும். நாடா நம்ம இஷ்டம்தான், நாடாவில் வைக்கலாம், இல்லை துணி வச்சு தைச்சிடலாம். இந்த ஃப்ரில் மட்டும் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இது ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ ஒரு சுடிதார் பேண்ட்லேயும் ஒரு விதமாக இருக்கும். இப்போ இந்த பேண்ட் இன்னொரு பேண்ட் எடுத்திங்கன்னா இது எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் இல்லை பேக்லேயும் இல்லை, 2 சைடில் இருக்கும். ஸோ கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ விருப்பப்படுறாங்களோ அப்படி தைக்கலாம். இது இந்த லெகின்ஸ்லாம் போடுறதுக்கு பதிலாக இப்போ அந்த மாதிரி இப்போ வருது. இப்போ இந்த பேண்ட் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த துணி 4 லேயராக மடிச்சிடுறோம். எப்போவுமே அளவு பேண்ட்டு கொடுத்து தைக்கணுன்னா எப்படின்றதுக்காக தான் இது சொல்கிறது. இது தனியாக வந்துடும் செப்பரேட்டாக. மேலே உள்ள பார்ட்டு செப்பரேட்டு, இது லெக்கோடைய பார்ட்டு செப்பரேட்டாக வரும். இதில் எதுக்கு ஸ்டிச்சிங்க்கு விடணும் துணி இவ்வளோ தான். இப்போ கீழே மடித்து தைக்க விடுவோம், சைட் ஜாயிண்ட்டில் 1 இன்ச்சுக்கு விடுவோம். ஸோ ரொம்ப ஈஸியாக எடுத்துக்குங்க. அந்த மேலே பேண்டோடைய அளவு விட்டுட்டு கீழே காலிலேருந்து அந்த பார்ட் ஜாயின் பண்ணுற வரையும் எடுக்கணும். நம்ம தைக்கணுன்னும் போது முதல்ல அது என்ன இருக்குது, எவ்வளோ துணி விட்டுருப்பாங்க, இதையெல்லாம் பார்த்தாலே நமக்கு ஈஸியாகிடும். ஸோ நான் 2 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். பிகாஸ் இது காட்டன் கிளாத் ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆகும். ஸோ நம்ம கரெக்டாக 1.5 இன்ச்சு தான் விட்டு மடித்து தைக்கிறோம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு துணி ஸ்ட்ரிங்க் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் ஹைட்டுக்கு இடம் விட்டுறோம். அதுக்கடுத்து காலோடைய அகலத்துக்கு 1 இன்ச்சு இடம் விடுறோம். கீழே 2 இன்ச்சஸ் விடுறோம், சைடில் 1 இன்ச்சஸ் விடுறோம். இப்போ அது பாருங்கள், அப்படியே மேலே வச்சு போட்டுட்டு அங்கேயும் தையலுக்கு விடுவோம். ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் போதும். அது உள்ளே திருப்பி பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஸ்டிச்சிங். நல்லா தைக்கிறோம் அப்படின்னா 1/4 இன்ச்சு விடலாம், ஓவர்லாக் பண்ணணும். பட் இது 1/2 இன்ச்சு விடும்போது உங்களுக்கு அந்த பிசுறுலாம் இல்லாமல் நல்லா தைக்கலாம். ஸோ இப்போ இதனுடைய ஹைட்டெல்லாம் எடுத்துட்டோம். அகலம் எப்படி எடுக்கிறது, இது அகலம் எதில் வச்சு எடுக்கிறது அப்படின்னு பார்க்குறோம்னா, அந்த சீட்டோடைய அடிப்பகுதி இருக்குது இல்லைங்களா, அந்த அடிப்பகுதியை பிடிச்சிக்கிட்டு ஃபுல்லாக அந்த துணி அது மேலே ஃப்ரில் வச்சதும் வர்றது, கீழே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அந்த துணியை ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ பண்ணிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வரும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சுடிதார் மெட்டீரியல் எடுத்திங்கன்னா அவங்க அந்த ஃபுல் அளவே இருக்கும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்லேயும் நம்ம ஃப்ரில் வைக்கலாம். குறைக்கணும்னு சொன்னோம்னா அந்த மெஷர்மெண்ட் அளவு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ பிரெத் எடுத்தாச்சு, இதனுடைய ஹைட் எடுக்கிறோம். சீட்டோடைய ஹைட்டு எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்குறோம். அந்த மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு அதுலேருந்து தான் நம்ம கணக்கு எடுக்கிறோம். எவ்வளோ ஹைட்டுன்னு பார்த்து எடுத்துகிறோம். அதுக்கு கீழே தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விடலாம். விட்டுட்டு 1 இன்ச்சு ஒரு கர்வுக்காக கொடுக்கறது. அந்த சீட்டோடைய கவுடு இறக்கத்தில் ஒரு வளைவு கொடுக்கறது. கொடுத்தோம்னா அந்த கீழே கால் பகுதி பார்த்திங்கன்னா தூக்குனா மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி கொடுக்கறது. இப்போ அந்த சீட்டோடைய பகுதிக்கும் கீழே கால் பகுதிக்கும் ஒரு கர்வ், ஒரு வளைவு வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இது கீழே லெக்கோடைய பார்ட்டு முடிஞ்சிருச்சு. மேலே பேண்டோடைய பகுதி, பேண்டுன்னு சொல்லுவோம், இல்லை அந்த மேல் பார்ட்டுன்னு சொல்லிக்கலாம். இதுக்கும் அப்படி தான் எவ்வளோ துணி விட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான். இதை 4 லேயராக மடிச்சிக்கிறோம். சுருக்கம்லாம் இல்லாமல் மடிச்சிக்குங்க. ஏன்னா அது நாடாக இருக்கிறதுனால நம்ம அதை கரெக்டாக மடிச்சோம். அப்படியே மடிச்சுட்டு அப்புறம் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் நம்ம தான் பார்த்தாகணும். 4 லேயராக நம்ம மடிச்சிருக்கோம். இந்த தைக்கலாம் வாங்க சேனலை கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு நிறைய நம்ம தைக்கும் போது என்னெல்லாம் மிஸ்டேக் வருதோ அதெல்லாம் சொல்லித்தரலாம். இப்போ பாருங்கள், மடித்து தைக்க 1.5 இன்ச்சு நாடா வச்சு மடிக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்காக நான் மேல் பகுதியிலேருந்து 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். சைடில் மடித்து அந்த ஜாயின் பண்ணுறதுக்காக 1 இன்ச்சு விட்டுருக்கோம்.
இதே துணி வந்து ஷ்ரிங்க் ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறத பொறுத்து உள்ள ஜாயிண்ட்டை வந்து தைக்கிறத பொறுத்து மேலே வந்து 1.5 இன்ச்சஸ்ஸு நாடாக்கு சைடில் 1 இன்ச்சு விடுறோம். ஸோ பேண்டோடைய பகுதி ரெடி. சுடிதாரும் உங்களுக்கு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த கவுடு இறக்கம் அந்த சீட்டோட ஹைட்டு ரவுண்டாக இருந்தால் ரவுண்டு வச்சுக்கலாம், ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் ஸ்ட்ரைட் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அதில் எப்படி இருக்கோ அது மாதிரி நம்ம பண்ணலாம். இது வந்து பேண்டோடைய பகுதி தனியாக வந்துடும். கட் பண்ணும்பொழுது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். கால் பகுதி இது தனியாக வளைவு கட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இது மடிக்கிற விதமே வந்துட்டு ஒரு துணியை பொறுத்து. துணி இன்னும் கொஞ்சம் சிலதில் கம்மியாக இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா அகலத்தை 2ஆக மடிச்சுட்டு உயரத்தை 2ஆக மடிக்கலாம். இந்த டிசைன் எப்படி வருதோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம வந்து துணி மடிக்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இல்லை ஒரு கால் வந்து ஒரு டிசைன் அப்பில் வரும், ஒரு கால் இன்னொரு டிசைன் டவுனில் வரும். அதெல்லாம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இதனுடைய மேல் பகுதி ரெடி. அதுக்கடுத்து காலோடைய பகுதி கட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிசைனில் ஒரு சுடிதார் டாப் வந்து தைக்கலான்னு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோ அதான் போடுவேன். ஸோ இந்த இது வந்து அளவு சுடிதார் பேண்ட்டை போட்டு எப்படி கட் பண்ணணுன்னு கேட்டதுனால இந்த கட்டிங் வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த 1 இயர் செலிப்ரேஷன் வீடியோவுக்கு கோஆப்ரேட் பண்ணி சப்போர்ட் பண்ண அத்தனை சப்ஸ்கிரைபருக்கும் எகெயின் அண்ட் எகெயின் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த தைக்கலாம் வாங்க சேனலை அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய டிசைன் வர லேட்டஸ்ட் டிசைனும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ பேண்ட் ரெடி. எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணிட்டோம் பாருங்கள். நல்லதை நினைப்போம், நல்லதை மட்டுமே நினைப்போம். நன்றி.